வெல்கம் டு சோலை சாய் சமையல். இன்றைய வீடியோவில் மதுரை தண்ணி சட்னி தான் ரெடி பண்ண போகிறோம். இது சூடான இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுக்கிறேன். அஞ்சு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கிறேன். இதுக்கு பொட்டுக்கடலை தான் நிறைய போடணும். 3 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவு வெங்காயம், இஞ்சி இவ்வளவு, ஒரு பூண்டு பல்லு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். இது காரமாத்தே இருக்கும். தண்ணி விட்டு கலப்பம்ல, அதனால காரம் இருக்க வேண்டியதான். அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சிட்டோம். தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். கையேந்தி பால்ல கெட்டியா இருக்காது, நல்லா தண்ணியாத்தே இருக்கும். தாளிச்சு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. மிளகாயை போட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். நல்லா பொரியல். கடுகு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இதே மாதிரி தண்ணி சட்னி நீங்களும் அரைச்சி பாருங்கள். அரைச்சி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் சோலை சாய் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.